எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. எதுக்காக நான் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கணும்? அதை வச்சுருக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் ஆக போகுது? அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். அதை கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு வேணுமா வேணாமான்ட்டு நீங்களே டிசைட் பண்ணிடுங்க. ரவின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரெகுலராக ஒர்க் போயிட்டு வர்றாரு. மந்த்லி ஆனால் சேலரி வரும். அந்த சேலரியை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நாள் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் மெடிக்கல் பில் மட்டுமே 80,000 ஆயிடுச்சு. அவர் எந்த எமர்ஜென்சி ஃபண்டும் சேவ் பண்ணாத காரணத்தினால இப்போ அவங்க வீட்டில் கடன் வாங்கி தான் ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணாங்க. கடனுக்கான வட்டி கட்டுறதுக்கே அவங்களால முடியல. ஏன்னா அவர் ரெக்கவர் ஆகிட்டு வேலைக்கு போகிறதுக்கே இன்னும் ஒரு சில மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் அவங்க வட்டி கட்டணும். அது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இடத்துல அவர் எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுருந்தாருன்னா யார்கிட்டையும் கடன் வாங்காமல் அந்த பே பண்ணிவிட்டு வந்திருக்கலாம். அந்த ஒரு 2 or 3 months ஓட்டியிருக்கலாம். இதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும்னு சொல்லுவாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற விஷயத்துக்காக தான் எமர்ஜென்சி ஃபண்டு வேணும்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி ஃபண்டுனா உங்களுக்கு ஒரு மாதம் இவ்வளோ தேவைப்படும், இவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அது இன்ட்டு 6 போட்டுவாங்க. 6 மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதில் எமர்ஜென்சி ஃபண்டில் சேர்த்து வச்சுக்கணும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட்.